ஷலோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால இந்த மாலை பொழுதுல என்னோடு கூட இணைந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். தேவசித்தம் திருச்சபை பெருநாய்க்கம்பாளையம் பிரான்ச்சிலிருந்து இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இங்கு நமக்கு ஒரு பைபிள் ஸ்கூல் உண்டு. இன்றைக்கு கிளாஸை முடிச்சுட்டு உங்களோடு கூட இந்த இரவு வேளையில இந்த குடும்ப ஜெபத்துல பார்ட்டிசிபேட் பண்ண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கொடுத்த பலனுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபத்தை நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வேத பகுதி 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை நாம் தியானிக்க போகிறோம். Today we are going to meditate from Ephesians chapter 5 from verse 8, God willing, until 14. வாசிப்போமா? முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாயிருக்கிறதே. அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாகிறதெல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறது. வெளியரங்கமாக்குகிறதெல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறது. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். நாம் இந்த நாளிலே சபையினுடைய பரிசுத்தத்தை, பியூரிட்டி ஆஃப் தி சர்ச் பற்றி நாம் என்ன செய்யறோம்? தியானித்து வருகிறோம். சோ சபையினுடைய பியூரிட்டியை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது 5ஆம் அதிகாரத்துல 3 விஷயங்களை நாம பார்த்தோம் அல்லது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒன்று, நான் ஏன் பரிசுத்தத்தில் நடக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, என் பிதா பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார், ஆகவே நான் அவரை இமிட்டேட் பண்ண வேண்டும், அவரை நான் மிமிக் பண்ண வேண்டும் அப்படின்றத விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது 3 விஷயங்களை சொன்னேன். ஒன்று, God is love, தேவன் அன்பா இருக்கிறார், ஆகவே நான் அன்பிலே நடக்க வேண்டும், I should walk in love. இரண்டாவது, God is light, because I'm a children of light, நானும் தேவன் வெளிச்சமா இருக்கிறதுனால நானும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். சோ இதை இன்றைக்கு நம்ம பார்த்துட்டு, மூன்றாவது, God is truth, ஆகவே I should walk in wisdom, தேவன் சத்தியமா இருக்கிறதுனால உண்மையா இருக்கிறதுனாலும் ஞானத்தில் நடக்க வேண்டும், I should walk in wisdom. சோ 3 விதங்கள்ல நான் ஏன் எப்படி என் ஆண்டவரை, என் பிதாவை நான் இமிட்டேட் பண்ண வேண்டும் என்பதை நாம் தியானித்து வருகிறோம். ஹல்லேலூயா. சோ நேற்றைய தினத்துல பிகாஸ் God is light, என் தேவன் வெளிச்சமா இருக்கிறதுனால நான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நான் நடக்க வேண்டும் என்று சொல்லி அதுல 3 காரியங்களை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஒன்று, நான் ஏன் வெளிச்சத்தில் நடக்க வேண்டும் அல்லது வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடக்க வேண்டும் என்றால், ஒன்று, I am a saint, நான் யாரா இருக்கிறேன்? பரிசுத்தவானா இருக்கிறேன். சோ பரிசுத்தவானுக்கேற்ற வாழ்க்கையை நான் என்ன செய்யணும்? வாழ வேண்டும் அப்படின்றத நேற்றைக்கு நம்ம பார்த்தோம். இரண்டாவது, ஒன்று, நான் யாரு? செயின்ட் என்று சொன்னேன். ஹல்லேலூயா. இரண்டாவது, I am a king, I am a part of the kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவனா இருக்கிறதுனால அதற்கேற்ற தகுதி உள்ளவனாய் நான் நடக்க வேண்டும் என்பதை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நாம we are light. சோ ஒண்ணு, தேவன் ஒளியாய் இருக்கிறார், ஆகவே ஒளியின் பிள்ளைகளாய் நான் நடந்து கொள்ளுகிறதுல
ஒண்ணு, நான் பரிசுத்தமான நடந்து கொள்ளணும். இரண்டாவது, ஒரு ராஜாவினுடைய பிள்ளையை போல நான் என்ன செய்யணும்? நடந்து கொள்ளணும். மூன்றாவது, because I'm a children of light, as well as I am light, நான் ஒளியில நடக்கணும் அல்லது ஒளியை போல வாழ வேண்டும் அப்படின்றத இன்னைக்கு நாம பார்க்க போறோம். 8ஆம் வசனத்தை வாசிப்போம் எல்லாரும் சேர்ந்து. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ரைட். நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு நிருபத்துல திருச்சபையாகிய நமக்கு கொடுக்கிற ஆலோசனையில 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை வாசித்து நம்ம தியானித்து முடித்து விட்டோம். அதுல பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், once we were dead, now we are alive. ஒரு நாள்ல நாம பாவத்துக்கு மரித்தவர்களாய் இருந்தோம், இன்றைக்கு நாம புதிய ஜீவனை உடையவர்களாக கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறோம். நாம பார்த்தோம். அதே பேச 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை நாம் தியானித்த பொழுது, once we were far away, ஒரு நாளிலே நீங்களும் நானும் காணியாட்சிக்கு வெகு தூரத்தில் இருந்தோம், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களுக்கு அந்நியரா இருந்தோம். இன்றைக்கு கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய சரீரத்தில் இணைக்கப்பட்டு we are near. Once we were far away, now we are near. இப்போ இன்னொரு வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தையும் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, once our mind was darkened, ஒரு நாளிலே நம்முடைய மனது இருள் அடைந்திருந்திருந்தது, அந்தகாரப்பட்டிருந்தது. இன்றைக்கு our hearts have been renewed. இன்றைக்கு நம்முடைய இருதயம் புதிதாக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாத்தீங்களா அழகா எப்படி மிக கோர்வையாக பவுலுடைய கடிதங்கள் எழுதப்பட்டிருக்கு. நம்ம பைபிளை ரொம்ப கவனமா வசனம் பை வசனமா நம்ம வாசிச்சோம்னா இட்ஸ் a beautiful literature. It's a beautiful literature. நம்ம பல நேரங்கள்ல நமக்கு பிடிச்ச வசனங்களை மாத்திரம் எடுத்து நம்ம படிச்சு தியானிக்கிறதுனால எவ்வளவு சிரத்தை எடுத்து அழகா நேர்த்தியா கடிதங்களை எழுதியிருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியாம போயிடுது. இப்ப பாருங்க எவ்வளவு அழகா அவரு அந்த ஒரு கவிதையை போல் அமைச்சிட்டு வந்திருக்கிறார். மறுபடியும் சொல்லட்டுமா? ஒரு நாள்ல நாம மரித்திருந்தோம், இன்றைக்கு பிழைத்திருக்கிறோம். ஒரு நாள்ல நம்ம தூரமா இருந்தோம், இன்னைக்கு நாம சமீபித்திருக்கிறோம். ஒரு நாள்ல நம்முடைய மனது இருளடைந்திருந்தது, இன்றைக்கு நம்முடைய இருதயம் புதுப்பிக்கப்பட்டு விட்டது. இந்த வரிசையில 4ஆவதாக அவர் சொல்ற விஷயம்தான், முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரத்தில் இருந்தீர்கள் சொல்ல, அந்தகாரமாகவே இருந்திருக்கிறீங்க. யோசித்து பாருங்க, ஒரு இருட்டு என்ன பாதிப்பு கொண்டு வந்திருக்கும். திடீர்னு இங்க இருக்கிற லைட்ஸ் எல்லாம் போயிடுச்சுன்னா it becomes dark. It affects the whole situation. திடீர்னு இந்த இடத்துல பவர் போச்சுன்னா எல்லாரையும் அது என்ன செய்யும்? பாதிக்கும். இந்த சூழ்நிலையை பாதிக்கும். ஒண்ணு, அந்தகாரம் நம்மளை பாதிக்கிறது வேற. ஆனா நாம இயேசுவை அறிவதற்கு முன்பதாக அந்தகாரமா இருந்தோமே, அன்றைக்கு நாம எப்படி மற்றவங்களை பாதிச்சிருப்போம்னு யோசிச்சு பாருங்க. பிரதர்ஸ், உங்களை நினைச்சு உங்களுடைய மனைவி மாருங்க எவ்வளவு கண்ணீர் வடிச்சிருப்பாங்க. பிள்ளைகளே, உங்க நிமித்தமா உங்க பெற்றோர்கள் எவ்வளவு அழுதுருப்பாங்க. யோசித்து பாருங்க. அந்தகாரமா இருந்த பொழுது எவ்வளவு நெகட்டிவான ஒரு பாதிப்பு இந்த சமுதாயத்திற்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்லார், ஒரு நாள்ல நீங்க என்னவா இருந்தீங்க? அந்தகாரமா இருந்தீங்க. இப்போ நீங்க என்னவா இருக்கிறீங்க? ஒளியின் இடத்திற்கு வந்திருக்கிறீங்கன்றது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீங்க you became light. நீங்களே என்னவா மாறிட்டீங்க. அப்ப என்ன அர்த்தம்? அந்தகாரமாய் நான் இருந்த பொழுது என் சமுதாயத்திற்கு, என்னுடைய குடும்பத்திற்கு நான் ஏற்படுத்தின பாதிப்பு எப்படி உண்மையோ, அதே போல இன்றைக்கு வெளிச்சமாய் மாறிவிட்ட நான் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய சமுதாயத்தையும் அல்லது என்னுடைய திருச்சபையும் நான் பாசிட்டிவான பாதிப்பை கொண்டு வரணுமா இல்லையா? Hallelujah. Hallelujah. Light is productive. வெளிச்சம் எப்பவுமே ப்ரொடக்டிவ் அல்லது பயனுள்ள காரியங்களை செய்கிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சயின்ஸ். வெளிச்சம் சயின்ஸ்ல எவ்வளவு முக்கியம், இயற்கைக்கு எவ்வளவு முக்கியம். சூரிய வெளிச்சம் என்று ஒன்று இல்லாவிட்டால்
மரம் வளராது, கனி கொடுக்காது, விதை என்ன செய்யாது, முளைக்காது. லைட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தி நேச்சர். கவனிங்க. அதனாலதான் ஆண்டவர் பாருங்க, உலகத்தை சிருஷ்டிக்கும் பொழுது முதல் நாள்ல லைட்டை சிருஷ்டிக்கிறார். முதல் நாள்ல சூரியனை சிருஷ்டிக்கவில்லை. He created light. ஆமென். நான்காவது நாளில தான் ஆண்டவர் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் சிருஷ்டிக்கிறார். வேதத்தில் இன்னொரு வசனம் கூட உண்டு, கர்த்தர் சூரியனை படைப்பதற்கு முன்பதாகவே ஒளியை என்ன செய்கிறாரு, படைக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஒளி இட்ஸ் மோர் பவர்ஃபுல் தேன் சன். இந்த ஒளி எந்த ஒளி? அவரே ஒளியா இருக்கிறார். ஒளி அவரே லைட்டா இருக்கிறார். He himself is the light. ஆமென். ஆபிரகாமை குறித்து வேத வசனம் சொல்லும் பொழுது, கர்த்தர் அவனுடைய சந்ததியை ஆசீர்வதித்து அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தார்னு ஒரு வசனம் இருக்கும். எப்படி வசனம் வந்திருக்கணும்? ஈசாக்கை கொடுத்து அவன் சந்ததியை பெருக பண்ணினார்னு வந்திருக்கணும். ஆனா அந்த வசனம் எப்படி வருகிறது என்றால், தேவன் ஆபிரகாமினுடைய சந்ததியை பெருக பண்ணி ஈசாக்கை கொடுத்தார்னு வந்திருக்கும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். முதல்ல பெருக பண்றாரு, அப்புறம் ஈசாக்கை கொடுக்கிறாரு. முதல்ல லைட், அதுக்கப்புறம் தான் சூரியன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, லைட்டுக்கு அவ்வளவு, ஒளிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் பைபிள் கொடுக்கப்பட்டிருக்குது. ஏன்னா நம்முடைய தேவன் ஒளியா இருக்கிறார். இட் இஸ் ப்ரொடெக்டிவ். இட் ப்ரொடியூசஸ் ஃப்ரூட்ஸ். ஹல்லேலூயா. ஆமென். என்ன சொல்ல வரார்? 8ஆம் அதிகாரம், ஆமென், 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து என்ன பவுல் சொல்ல வரார்னா, Paul is talking about a fruit. அதாவது ஒளியாய் இருக்கக்கூடிய ஒரு பிலீவர், ஒரு விசுவாசி நிச்சயமாக கனிகளை கொடுக்கிறவரா இருப்பார். என்ன கனிகள்? வாசிங்க பார்க்கலாம். 9ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஆவியின் கனி. ஆவியின் கனின்னு இந்த இடத்துல வரக்கூடியது என்ன கான்டெக்ஸ்ட்ல வந்திருக்கிறது? ஒளியின் கனி, அல்லது ஒளியாய் இருக்கக்கூடிய ஒரு திருச்சபையினுடைய அங்கமா இருக்கக்கூடிய விசுவாசியின் இடத்துல ஒளி ப்ரொடியூஸ் பண்ணுது. எதை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா, நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும். So if a believer is a light, ஒரு நாள் அந்தகாரத்தில் இருந்தோம், you produced evil, you produced sin. இன்னைக்கு நீங்க ஒளியில இருக்கிறீங்க, எதை ப்ரொடியூஸ் பண்ணணும்? குட்னஸ். ஆவின் கனிகள்ல ஒண்ணு என்னது? நற்குணம். அடுத்தது நீதி, ரைச்சஸ்னஸ். அடுத்தது ட்ரூத் அல்லது உண்மை அப்படின்னு பவுல் சொல்றார். ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்லுகிறேன், இதற்காகத்தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. ஜோதிகளின் பிதாவாகிய நம்முடைய தேவன் உங்களை ஒளியினிடத்திற்கு அழைத்ததனுடைய நோக்கம் என்னன்னா, உங்கள் மூலமாக இந்த பூமியில சில விஷயங்களை ப்ரொடியூஸ் பண்றதுக்காக. ஏன்னா அது பூமியில இல்ல. பிசாசு என்ன செஞ்சிட்டான்? சீரழிச்சு பாவத்தை விதைச்சு ஜனங்களுக்குள்ள அழிவை கொண்டு வந்துட்டான். கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்ததனுடைய நோக்கம் என்ன? இதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பார்த்தோம். Why should we walk in love? Now walk in light பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம். எதற்காக நான் வெளிச்சத்துல நடக்க வேண்டும்? நான் வெளிச்சமா இருக்கிறேன். வெளிச்சம் என்ன செய்கிறது? நற்குணத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது. வெளிச்சம் எதை ப்ரொடியூஸ் பண்ணுது? ஆமென், உண்மையை ப்ரொடியூஸ் பண்ணுது. வெளிச்சம் எதை ப்ரொடியூஸ் பண்ணுது? ஆமென், நீதியை ப்ரொடியூஸ் பண்ணுது. உங்களை வெளிச்சமாக மாற்றி இவைகள் இல்லாத உலகத்துல நீங்க வேலை செய்கிற இடத்திலும் சரி, நீங்க ஆண்டவரை ஆராதிக்கிற இடத்திலும் சரி, இவைகளை நீங்க என்ன செய்யணும்? உற்பத்தி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நற்குணம்னா என்ன? குட்னஸ்னா என்ன? லவ் இன் ஆக்ஷன். பேசுறது இல்ல. நற்குணம் என்றால் வாட் இஸ் குட்னஸ்? லவ் இன் ஆக்ஷன். செயல் வடிவில உள்ள அன்பு. உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியல. அப்ப நீங்க வெளிச்சமா இருக்கிறதுனால அதை வாழ்ந்து காமிக்கணும். வாட் இஸ் குட்னஸ் என்பதை நீங்க தான் இந்த உலகத்துக்கு காமிச்சு கொடுக்கணும். ஏன்னா அது ஒன் ஆஃப் தி அட்ரிபியூட் ஆஃப் காட். பின்னாடி வருவோம். நீதி, ரைச்சஸ்னஸ்னா என்ன? ஒரு வெளிச்சம் எதை ப்ரொடியூஸ் பண்ணுது? நீதியை ப்ரொடியூஸ் பண்ணுது. நீங்க வெளிச்சமா இருக்கிறதுனால எதை ப்ரொடியூஸ் பண்ணணும்? நீதியை ப்ரொடியூஸ் பண்ணணும். நீதி என்றால் என்ன? ஸ்டாண்டிங் ரைட் பிஃபோர் காட் and standing right before men.
தேவனுக்கு முன்பாகவும் உத்தமனாய் நிற்பது, மனிதர்களுக்கு முன்பாகவும் உத்தமனாய் நிற்பது. ரெண்டு ஈக்குவல். தராசுல வச்சா தேவனை ஆராதிக்க வரும் பொழுது நீங்கள் எப்படி தேவனுக்கு முன்பாக நிற்கிறீர்களோ, அதே போல உங்களுடைய வேலை ஸ்தலத்துல உங்களுடைய அதிகாரிகளுக்கு முன்பதாக நீங்கள் பணி செய்யும் பொழுது அதே ரைச்சஸ்னஸ், அதே நீதியோடு நிற்கிறது தான். ஆமென். இந்த நீதி வெளிச்சம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நீதி. ஹalleluya. of course it is challenging. நம்ம 5ஆம் அதிகாரத்துல தியானித்துக் கொண்டு வருகிறது அத்தனையுமே சேலஞ்சிங்கான விஷயம், இதுல எந்த சந்தேகம் இல்லை. தேவனுக்கு முன்னாடி நின்றலாம் பிரதர், தேவனுக்கு முன்னாடி நின்றலாம். அதுதான் யாருமே பார்க்க போறது இல்லையே. சர்ச்சில் வந்து கையை வைத்து ஆராதிக்கிறத நம்ம மேனேஜர் இருந்து பார்க்க போறாரா என்ன? அவருக்கு தெரியாதே. ஹalleluya. ஆனா you have to stand right with man as you stand before God. ஏன்னா உலகத்துக்கு அது தெரியாது, நீதின்றது என்னன்னு தெரியாது. சோ நீதின்ற வேர்டு தமிழ்ல ஒரே வேர்டு வரும், ஆனா இங்கிலீஷ்ல ரைச்சஸ்னஸ்க்கும் நீதி தான், ஜஸ்டிஸுக்கும் நீதி தான். ரெண்டு வேர்டு இங்கிலீஷ்ல வேற வேற வரும். நான் இப்ப பேசிக்கொண்டிருக்கிறது ரைச்சஸ்னஸ் பத்தி பேசுறேன், ஜஸ்டிஸ் பத்தி பேசல. உலகத்துக்கு ஜஸ்டிஸ் தெரியும், ஆனா ரைச்சஸ்னஸ் தெரியாது. ஏன்னா ரைச்சஸ்னஸ் என்பது தேவனுடைய நீதி. இப்படி கூட சொல்லலாம், தேவனுக்கு சமமா இருப்பது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வேர்ட். ஹalleluya. அப்போ வெளிச்சமா இருக்கிற நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கு தேவனுடைய நீதி என்னன்றத வாழ்ந்து காமிக்கணும், ப்ரொடியூஸ் பண்ணணும். அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமிக்கு வந்து வாழ்ந்து காமித்து விட்டு அவர் போயிட்டார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? 2000 years before Jesus came, இந்த உலகத்துல வந்து ஆண்டவருடைய பிதாவாகிய தேவனுடைய ஸ்டாண்டர்ட் ஆகிய தோராவை, நியாயப்பிரமாணத்தை வாழ்க்கையாய் வாழ்ந்து நீதியை எப்படி இந்த பூமியில வாழ்ந்து காட்டுவது என்பதை பிராக்டிக்கலா வாழ்ந்து காமிச்சிட்டு போயிட்டார். ஹalleluya. அவரை தொடர்ந்து அவருடைய சீஷர்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் போன்றவர்களும் நீதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நமக்கு காமிச்சிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு குட்டி குட்டி வெளிச்சமா இருக்கிற நீங்களும் நானும் we have to produce the righteousness in this world. How? By living according to the word of God. தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்ந்து காப்பது. ஹalleluya. இல்லாட்ட வெளிச்சம்னு சொல்லி ஒரு பிரயோஜனமுமே இல்லைங்க. ஆமென். சும்மா அல்லேலூயா போட்டு என்ன பிரயோஜனம்? எத்தனை பேர் வெளிச்சமா இருக்கிறீர்கள்? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா போட்டு பிரயோஜனம் கிடையாது. சபைக்குள்ள ஆர்ப்பாட்டம், நோ யூஸ். வேலை ஸ்தலத்துல நற்குணம், லவ் இன் ஆக்ஷன், நீதி, ரைட் பிஃபோர் காட் அண்ட் மேன். மூன்றாவது உண்மை. உண்மைன்றது இன்னும் கஷ்டம். நான் உண்மையா சொல்றேன், உண்மையாகவே சொல்றேன். பவுல் நமக்கு ஆவியானவருடைய துணையோடு கற்றுக் கொடுத்திருக்கிற இந்த ஒவ்வொரு விஷயமும் ஈஸியான விஷயம் இல்ல, இது கஷ்டமான விஷயம்தான். இதை கேட்கும் பொழுதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வரவே மாட்டேங்குதே பாஸ்டர், எங்க கூட வந்து எங்க வேலை ஸ்தலத்துல நீங்க ஒர்க் பண்ணி பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு இவங்க மனசுல சொல்றது எனக்கு புரியுது. ஹalleluya. ஆமென். பாப்போம், ஒரு நாள் இது முடிக்கிறதுக்கு முன்னாடி எபேசு பட்டணத்தினுடைய பேக்ரவுண்டை நான் உங்களுக்கு சொல்றேன், என்ன சிச்சுவேஷன்ல அவர்கள் தேவனை ஆராதித்தார்கள் என்று. அப்பொழுது உங்களுக்கு தெரியும், நீங்களும் நானும் போய்கொண்டிருக்கிற சிச்சுவேஷன் மிக சாதாரணமான சூழ்நிலை. நீங்க இப்பவே இந்த சின்ன சின்ன போராட்டங்களை சகித்து கொண்டு உண்மையா வாழ்றதுக்கு நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா, இனிமேலும் நமக்கு வரப்போகிற, குறிப்பா தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்துல வரப்போகிற மிகப்பெரிய போராட்டங்கள்ல ஜெயிக்க உங்களுக்கு உதவியா இருக்கும். அதனாலதான் சொல்லித்தரேன். நான் சொல்றது புரியுதா? எஸ், இட் இஸ் கோயிங் டு கெட் டஃபர் அண்ட் டஃபர். எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஆமென். சரி, என்ன சொன்ன? உண்மையை பற்றி பேசுவோம். உண்மை என்ன? வாட் இஸ் ட்ரூத்? லைட் எதை ப்ரொடியூஸ் பண்ணுது? ட்ரூத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது. உண்மைன்னு என்ன ஆங்கிலத்தில் சொல்ற முதல்ல, கன்ஃபர்மிட்டி டு த வேர்ட் அண்ட் வில் ஆஃப் காட். கன்ஃபர்மிட்டி டு த வேர்ட் அண்ட் வில் ஆஃப் காட். உண்மையான என்ன? தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்த வாழ்க்கை வர்றது. தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்த வாழ்க்கை, கன்ஃபர்ம்ட்
or conformity to the word and will of God. தேவனுடைய சித்தத்திற்கு ஒத்த வாழ்க்கை. பைபிள் என்ன சொல்லுதோ அது அப்படியே வாழ்றதுங்க. நிச்சயமா சொல்றேன், நம்மனால வாழ முடியாத ஒன்றை கர்த்தர் நமக்கு எழுதவே இல்லை, எழுதல. திராணிக்கு மேலாக ஒரு நாளும் ஆண்டவர் நம்மளை சோதிக்க மாட்டாரு, சோதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. நீங்க வெளிச்சம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன் எதற்காக நம்மை அழைத்தார் என்பதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன் திருச்சபையோடு இணைத்திருக்கிறான் இருப்போம், நம்முடைய பொறுப்பை நம்ம தியானிச்சிருக்கோம், நம்முடைய டியூட்டியை தியானிச்சுட்டு இருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்ப உங்க லைஃப்ல நீங்க வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு பிரச்சனை வருது, ஏன் உங்களை மட்டும் டார்கெட் பண்ணதுன்னு நான் சொல்லட்டுமா? பிகாஸ் யூ ஆர் லைட். வேற எந்த ஸ்டாஃபுக்குமே வராத பிரச்சனை ஏமா உங்களுக்கு வருது? வேற யாருக்குமே வராத பிரச்சனைகள் உங்களுக்கே வருதுன்னா, see you are different, அதனாலதான் வருது. சந்தோஷப்படுங்க. Because you are a saint, you are walking in love. இது மற்றவனால என்ன செய்ய முடியல, புரிஞ்சு கூட முடியல. நீங்க அன்புல நடக்கிறது அவங்கனால புரிஞ்சிக்க முடியாதுங்க, புரிஞ்சிக்க முடியாது. Because it is God's love. You are a saint. கர்த்தருடைய பார்வையில் நீ ஒரு பரிசுத்தமானா இருக்கிற. அவனுக்கு பார்ப்பதற்கு வித்தியாசமா தெரியுது, அவனுக்கு எதிராக என்ன செய்கிறான், போராடுகிறான். நீ ஒரு ராஜாவோட பிள்ளை. உன்னுடைய நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும், உங்களுடைய பேச்சுக்கள் ஒவ்வொன்றும் வித்தியாசமாய் அவர்களுக்கு தெரிகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவர்கள் அந்தகாரத்தில் இருக்கிறார்கள், நீங்கள் ஒளியில இருக்கிறீங்க, நீங்க லைட்டா இருக்கிறீங்க. ஆப்வியஸ்லி உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். பயப்படாதீங்க. என்னால முடியல, இதுக்கு மேல என்னால தாக்கு பிடிக்கவே முடியல, வெடிச்சிருவம் போல எனக்கு தெரியுதுன்றீங்களா? கவலைப்படாது, நீங்க வெடிக்க மாட்டீங்க. ஆமென். See, அந்த எண்ட்ல அந்த கிளைமாக்ஸ்னு ஒன்னு வரும் பாருங்க, அன்னைக்கு அநேகரை நீங்க ஆண்டவருக்குள்ள கொண்டு வருவீங்க. ஹல்லேலூயா. மேபி அந்த கிளைமாக்ஸ் போயிட்டு இருக்கு சிலருடைய வாழ்க்கையில. ஆண்டவர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அதனாலதான் மத்தேயு 5:16 ஆண்டவர் சொல்லும்போது, let your light shine before men. மனிதர்களுக்கு முன்பதாக உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்க கடவுதுங்கிறார், பிரகாசிக்க கடவுதுங்கிறார். ஹல்லேலூயா. ஆப்வியஸ்லி ஒரு லைட்டை எப்படி மறைச்சு வைக்க முடியும், எப்படி மறைச்சு வைக்க முடியும்? நீங்க ஒளியா இருக்கும் போது, உங்க கிராமத்துல நீங்க ஒருத்தர் தான் ஒளினா உங்களை மறைக்க முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில சீக்ரெட் கிறிஸ்டியன் எதுவுமே கிடையாதுங்க. அப்கோர்ஸ் சைனா, ரஷ்யா, சில ஈரான் நாடுகள்ல சீக்ரெட் கிறிஸ்டியன்ஸ் நம்ம சொல்றோம் சிலரை. அதாவது என்ன கான்டெக்ட்ல சொல்றேன்னா, அரசாங்கத்துக்கு தெரியாம ஒளிந்து என்ன செய்யறாங்க, தேவனை ஆராதிக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனா உண்மை என்னன்னா, ரொம்ப நாள் ஒளியவும் முடியவே முடியாது. வெளிச்சம் வெளியில வந்துரும். ஒளிவதற்காக தேவன் நம்மளை அழைக்கவே இல்லை, பிரகாசிக்கிறதுக்காகத்தான் தேவன் நம்மளை அழைக்கிறார். ஹல்லேலூயா. நிக்கோதேமு எல்லாருக்குமே தெரியும். யாரு? நிக்கோடீமஸ், நாக்டிமோன் அவன் பேர். அவன் இஸ்ரேலிய பார்லிமெண்ட் ஆகிய கெனசெத் என்று சொல்லக்கூடிய கெனசெத் என்ற இஸ்ரேல் பார்லிமெண்டுடைய எம்பி யாரு? நிக்கோடீமஸ். இயேசு கிறிஸ்து செய்கிற அற்புதங்களை, அவருடைய உபதேசங்களை என்ன செய்யறாருன்னா கேட்டு ஆச்சரியப்பட்டு ஒரு நாள் இரவுல இயேசுவை சந்திக்க வர்றார். அவர் செஞ்ச ஒரு தப்பு என்ன? இரவுல வந்தார். அதனால யோவான் எழுதின சுவிசேஷத்துல எங்கெல்லாம் நிக்கோதீமுவை பற்றி யோவான் எழுதுகிறாரோ அப்பொழுதெல்லாம் அடைமொழியோடு எழுதுவார். என்னன்னா, இரவில் வந்தே நிக்கோதேமு, இரவில் வந்து இயேசுவை சந்தித்த நிக்கோதேமு, a man who came in the night. ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, நைட்ல வந்தான், பயந்து போய் வந்தான். ஏன்னா எம்பி ஆச்சே. அவன் ஆண்டவரோட சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோவான் 3:16 தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். இந்த வசனம் முதல்ல யாருக்கு சொல்லப்பட்டதுன்னா, நிக்கோதேமுக்கு சொல்லப்பட்டது. அப்ப நிக்கோதேமு கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ஆண்டவர் சொல்லுவார், நிக்கோதேமு, நீ நைட்ல என்ன செஞ்ச? என்ன பார்க்க வந்த. எப்ப பார்க்க வந்த? நைட்ல. ஆனா ஒரு காரியத்தை நான் உனக்கு சொல்றேன், ஒன்ஸ் நீ உன் வாழ்க்கையில என்ன பார்த்துட்டாலே இனிமேல நீ நைட்ல வாழவே முடியாது. இன்னைக்கு நீ நைட்ல வந்திருக்க, நீ என்ன பார்த்துட்ட, என்னை ஏற்றுக்கொண்டுட்ட, வேற வழியே இல்ல. யூ ஹேவ் டு கம் டு லைட். ஹல்லேலூயா. வாசிப்போமா, யோவான் 3:19 வரைக்கும் சொல்லாம சொல்லுவார் பாருங்க அவன் நைட்ல வந்தத.
19ஆம் அதிகாரம் எடுப்போமா? யோவான் 3ஆம் அதிகாரம், மன்னிக்க 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் அமைகிறது. ஒளியானது உலகத்தில் வந்திருக்கும். இயேசு கிறிஸ்து யாரை பற்றி சொல்லுறேன்? தன்னை பற்றி சொல்லுறேன். நான் ஒளியா இருக்கிறேன். நான் எங்க வந்திருக்கிறேன்? உலகத்துக்கு வந்திருக்கிறேன். ஆனாலும் மனுஷனுடைய கிரியைகள் எல்லாம் பொல்லாதவைகளா இருக்கிறதுனால அவங்க ஒளியிடத்திற்கு வர விருப்பப்படல. அவங்க இருளிலே இருக்கிறதுக்கு என்ன செய்யறாங்க? விருப்பப்படுறாங்க. அல்லேலூயா. நிக்கோதேமு, நீயும் ஏன் நைட்ல வந்திருக்கிறன்னா, உன்னை பாராட்டுற, நீ ஒளியின் இடத்திற்கு நீ வந்திருக்கிற. அப்கோர்ஸ் இது அப்ரிஷியேட் பண்ணப்பட வேண்டியது. ஆனா நிறைய பேர் வரல. they want to stay in the darkness. அவங்க இருளிலே இருக்க விருப்பப்படுறாங்க. ஏன்னா ஒளியின் இடத்திற்கு வந்தா என்ன ஆகும்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற பாவத்தை ஒளி என்ன செய்யும்? வெளிப்பட்டு விடும். நீயோ வந்துட்ட. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். கவனிங்க, நீங்க ஒளியா இருக்கிறீங்க. நீங்க ஒளியா இருக்கிறீங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் துன்மார்க்கரும் பொல்லாங்கு செய்கிறவர்களுமாய் இருப்பார்கள் என்றால் சந்தேகத்துக்கிடமின்றி உங்களை பகைப்பார்கள். இட்ஸ் a principle. தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்திற்கு என்னமா இருக்கான்? வரமாட்டான். வந்தா எல்லாம் புட்டுக்குமே, எல்லாம் தெரிஞ்சு போகுமே. ஆண்டவர் எல்லாத்தையும் காமிச்சிருவாரு. ஒளியத்துக்கு வந்தா எல்லா பிரச்சனையும் வெளியே தெரிஞ்சு போகுமே. ஆகவே தான் செய்கிற குறைகள் கண்டுபிடிக்கப்படக்கூடாது, கண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக எங்க வரமாட்டான்? ஒளிக்கு வரமாட்டான். ஹல்லேலூயா. சத்தியத்தின்படி செய்கிறவனோ ஆமென், தன் கிரியைகள் தேவனுக்கு உள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியின் இடத்திற்கு என்ன செய்கிறான்? அருமையான ஒரு சத்தியம் பாருங்க. நிக்கோதேமே, நீ மட்டும் வந்திருக்கிற. அங்க 70 பேர் இருக்காங்க. இந்த பார்லிமெண்ட்ல 70 பேர், 71 பேர். அதுல நீ மட்டும் வந்திருக்கிற. மற்றவனுக்கு வர விருப்பம் இல்லை. ஏன்னா அவன் இருளில் இருக்கிறான். அவனுக்கு வெளியில வந்தா அவனுக்குள்ள இருக்கிற பாவம் தெரிஞ்சு போகும். நீ உனக்குள்ள சில நல்ல கிரியைகள் இருக்கிறதுனால நீ ஒளியின் இடத்திற்கு என்ன செஞ்சிருக்கிற? வந்திருக்கிற. ஆமென். உன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்பது நிச்சயமா என்ன செய்யும்? வெளியரங்கமா. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க ஒளியா இருக்கிறீங்க, ஒளியின் இடத்திற்கு வந்திருக்கிறீங்க. உங்களுடைய கிரியைகள் நீதியின் கிரியைகளாக, if it is goodness, if it is righteousness, if it is true, நிச்சயமாய் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் அவைகளை இந்த அந்தகாரத்துல வெளியரங்கமாக்கியே தீருவார். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஒரு நாள் நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அதனாலதான் இன்னைக்கு பாடும் பொழுது நாம பாடினோம், என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். வெகு சீக்கிரத்துல கர்த்தர் அதை செய்வார். ஒளியா இருக்கிறத பத்தி நீங்க பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. ஆமென். எபேசியருக்கு எழுதின பத்தி எடுத்துக்கோங்க, 5ஆம் அதிகாரம். ஆமென். 10ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்குள் பிரியமானது, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று என்ன செய்யுங்க? சரி, அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம பார்த்திருந்த வசனத்துக்கு போவோம். ஹல்லேலூயா. நாம ஒளியா இருக்கிறோம். அப்ப நான் ஒளியா இருக்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, there is nothing to hide. அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், there is nothing to hide. ஏன் வாழ்க்கையில ஒளிச்சு வைக்கிறதுக்குன்னு, ஒளிந்திருக்கிறதுன்னு, மறைச்சு வைக்கிறதுக்குன்னு எதுவுமே இல்லை. உங்க ஏடிஎம் பாஸ்வேர்டை மட்டும் நீங்க ஒளிச்சு வச்சுக்கிறீங்க. ஹல்லேலூயா. அதுவும் மனைவிக்கு ஒழிக்க கூடாது, கணவருக்கு ஒழிக்க கூடாது. இத சொன்னா கூட பிரச்சனை வந்துடும். அது எப்படி பாஸ்டர்? மற்ற எதுவுமே ஒளிவு மறைவு அப்படின்னு எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. அருமையான ஒரு தேவனுடைய மனுஷன் டாக்டர் ஸ்பர்ஜன் ஒருத்தர் போய் கேட்டாரா, ஐயா உங்களை குறிச்சு ஒரு புத்தகத்தை நீங்க என்ன செய்யலாம், எழுதணுமே, அது எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு ஸ்பர்ஜன் கேட்டபோது டாக்டர் ஸ்பர்ஜன் சொன்னாரா, என்ன குறித்து நான் புக் எழுத வேண்டிய அவசியம் இல்ல, என்ன குறிச்சு நீங்களே புக் எழுதுங்க, ஏன்னா என்ன பற்றியது வானத்தில் எழுதப்பட்டிருக்குதுன்னா. அப்படின்னு என்ன அர்த்தம்?
என்னை பற்றி ஒழிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, என்னை பற்றி நான் எழுதுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா everyone know who I am. ஆகவே ஒளியா இருக்கிற நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில ஒளிவு மறைவு என்று எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. சோ ஒண்ணு, நீங்க ஒளியா இந்த சமுதாயத்துல வாழுகிறதுனால லைட் ரிவீல்ஸ் காட். ஒளி தேவனை ஜனங்களுக்கு என்ன செய்யுது? பிரதிபலிக்குது. ஹல்லேலூயா. இரண்டாவது, ஒளி ப்ரொடியூசஸ் ஃப்ரூட். இந்த சமுதாயத்திற்கு ஒளி எதை ப்ரொடியூஸ் பண்ணுது? என்ன கனி? 3 சொல்லுங்க பார்க்கலாம். நீதி, உண்மை, இன்னொன்னு நற்குணம். லைட் ரிவீல்ஸ் காட், லைட் ப்ரொடியூசஸ் ஃப்ரூட். மூணாவது, லைட் எக்ஸ்போசஸ் வாட் இஸ் ராங். ஒளி நம்ம வாழக்கூடிய சூழ்நிலையில ஒரு பாவம் இருந்துச்சுன்னா அதை எக்ஸ்போஸ் பண்ணிடும். அதனாலதான் ஆபரேஷன் தியேட்டர்ல என்ன வச்சிருக்காங்க? மேல லைட்ஸ் நிறைய வச்சிருப்பாங்க. எதுக்கு? அந்த சின்ன நரம்பு முதற்கொண்டு டாக்டருடைய கண்கள்ல படணும்ன்றதுக்காக. ஹல்லேலூயா. ஒளி ரொம்ப முக்கியம். இட் எக்ஸ்போசஸ் the wrong things around the world. அப்போ நீங்க ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்கூலோ காலேஜோ வேலை ஸ்தலோ whatever it might be, நீங்க ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா அந்த 3 நடந்தே ஆகும். இது 3 நடக்கலன்னா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, என்ன இல்ல, லைட்டே இல்ல, நம்ம ஃபியூஸ் போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்றேன், if you are light, நீங்க கண்டிப்பா தேவனை ரிவீல் பண்ணி தான் ஆகணும். ரெண்டாவது, if you are light, நீங்க கண்டிப்பா கனிகளை ப்ரொடியூஸ் பண்ணி தான் ஆகணும். மூணாவது, if you are light, மற்றவர்களுடைய சூழ்நிலை பாவம் மறைஞ்சிருக்கிறது எக்ஸ்போஸ் ஆயிடும். ஹல்லேலூயா. உங்களை கண்டா தெரிகிறானா? உங்களை கண்டா ஓடி ஒளிகிறானா? ஒண்ணு இல்ல, அவனுடைய பாவத்தை நீங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க வந்தாலே அவன் பாவம் என்ன செய்யுது? எக்ஸ்போஸ் ஆகுது. ஹல்லேலூயா. You know why the world hated Jesus? இப்ப ஏன் உலகம் இயேசுவை வெறுத்துச்சு, அவரை சிலுவையில் அறைந்ததுன்னா வேற ஒன்றுமில்ல, ஆமென், அவர் ஜனங்களுடைய பாவங்களை எக்ஸ்போஸ் பண்ணார். ஹல்லேலூயா. ஆமென். யோவான் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போமா? John chapter 15 verse 22. நான் வந்து அவர்களிடத்தில் பேசாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது அப்படிங்கிறார். நான் வந்து பேச போய்தான் என்ன தெரிஞ்சிச்சு? அவனுக்குள்ள என்ன இருக்குது? பாவம் இருக்குன்னே தெரிந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பொழுதோ தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு என்ன இல்ல? இடம் இல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் வந்து பேசிட்டேன், உள்ள இருந்ததெல்லாம் என்ன செஞ்சிருச்சு? வெளியில வந்துருச்சு. இனி போக்கு சொல்றதுக்கு என்ன இல்ல? இடமே இல்லை. உங்களுக்கும் தான். இப்ப மட்டும் யார் பேசிட்டு இருக்கிறா? ஆண்டவர் தான் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். It's great to sit under the word of God. ஆமென். தேவனுடைய வார்த்தையில உட்கார்ந்து இருக்கிறது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் தெரியுமா? பைபிளை கையில எடுத்தா it's a light, it exposes us. Thank God. ஆண்டவரே, நான் ஒளியில் இருக்கிறத குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இந்த ஒளி எனக்குள்ள இருக்கக்கூடிய குறைகளை வெளியே காமிக்குது. உடனே என்ன நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் உங்களோட பேசுறாரா? ஆமென். ஆமென். வாசிப்போமா? இப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நம்புறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 10ஆவது வசனத்தை இப்ப வாசிப்போம். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் என்ன செய்யுங்க? சோதித்து பாருங்க. நீங்க ஒளியா இருக்கிறீங்க, எப்படி வாழணும்ன்றது உங்களுக்கு ஆவியானுடைய துணையோட நான் இப்ப கற்றுக் கொடுக்க விரும்புறேன். கவனமா கவனி. அதாவது a part of process of becoming Christian is accepting the truth of the gospel. அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள வருவதற்கு ஒரு காரணம், ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, சுவிசேஷத்தினுடைய சத்தியத்தை நம்ம என்ன செஞ்சோம்? ஏற்றுக்கொண்டோம். ஆமென். இட்ஸ் a part. இரண்டாவது தி அதர் பார்ட் எப்படின்னா, நம்ம எப்படி கிறிஸ்தவர்களாக இன்னும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆல்ரெடி we are Christians but how we are growing into maturity. ஏன்னா மெச்சூரிட்டி பத்தி தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் பேசியர்ல. எப்படி ஒரு கிறிஸ்தவனா நான் மெச்சூரிட்டி அடையறேன்னா, by learning carefully
or by testing by finding out what is pleasing to God. தேவனுக்கு பிரியமானது என்ன என்பதை ஒவ்வொரு நாளும் ரொம்ப கேர்ஃபுல்லா கவனமா ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சு நான் வளர்றதுன்னு இருக்கு பாருங்க, அதுல நான் முதிர்ச்சி அடைகிறேன். இலவசமாய் கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டுட்டேன், உள்ள வந்துட்டேன். ஆனா அதுக்கப்புறம் என்னுடைய முதிர்ச்சி, என்னுடைய வளர்ச்சின்றது எப்படி தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நான் வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கிறதுனால, நான் வெளிச்சத்தில் நடக்கிறவனா இருக்கிறதுனால எல்லாத்தையும் நான் நம்பிவிட முடியாது. இந்த வெளிச்சம் எதெல்லாவற்றை எக்ஸ்போஸ் பண்ணதோ என் லைஃப்ல ஒவ்வொன்னா டெஸ்ட் பண்ணி, அதை கவனமா டெஸ்ட் பண்ணி என் லைஃப்ல நான் என்ன செய்யறேன், நான் அவைகளை செய்து நான் வளர்றேன். ஹல்லேலூயா. இந்த 10ஆம் வசனத்துல சோதித்து பாருங்கள் அப்படின்னு பவுல் சொல்றார். ஒரு வேர்டு, கிரீக் வேர்டு யூஸ் பண்றார். DOKIMAZO, DOKIMAZO, டோக்கிமாசோ என்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்றார். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்க என்ன செய்யுங்க, சோதிச்சு பாருங்க அப்படிங்கிறார். எதுக்குன்னா வளர்ச்சி அடை செய்வதற்கு. நம்ம பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரி ஒரு பிரசங்கம் கிடைக்குதுன்னா ஆமே அல்லேலியா போட்டு சூப்பரான பிரசங்கம் அப்படின்ட்டு நம்ம போயிடுறோம். சோதிச்சே பாக்குறது கிடையாது. பாஸ்டர் சரியா பேசுறாரா, அவர் சரியா தான் பேசுவாருங்க. இப்படியே நம்ம முதிர்ச்சி அடைய முடியாது. சோ பிரசங்கத்துல மாத்திரமல்ல, உங்க வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அனுபவங்களிலும் how you grow, எப்படி நீங்க வளர்றீங்கன்னா, you're putting to test. அந்த dokimazoங்கிற கிரீக் வேர்ட் putting to test or proving or examining அப்படின்ற வேர்ட் அவர் பயன்படுத்துறார். சோ கிறிஸ்டியன் லைஃப் அப்படின்றது, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இட் இஸ் நாட் சிம்பிளி அக்செப்டிங் த டாக்ட்ரின்ஸ். கேட்கிற உபதேசங்களை, கட்டளைகளை, கற்பனைகளை அப்படியே அக்செப்ட் பண்றது மாத்திரமல்ல, amen, believers, you should exercise your intelligence every day. நம்ம வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் மகனே இதை செய், மகளே இதை செய் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டாரு. முதிர்ச்சி அடைகிறவங்க என்ன செய்யணும், வேத வசனத்தை, இந்த டாக்டரின்ஸ், இந்த சத்தியங்களுடைய அடிப்படையில உங்க வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீங்க என்ன செய்யணும், டெஸ்ட் பண்ணி சோதிச்சறிஞ்சு நீங்க என்ன செய்ய வேண்டும், உங்க வாழ்க்கையில பயிற்சி செய்யறதுனாலதான் முதிர்ச்சி அடைய முடியும். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானது என்ன? அந்த பிரியமானது அப்படின்ற வேர்டை இன்னொரு கிரீக் வேர்ட் இருக்கு, EVARESTOS, எவரெஸ்டாஸ் என்கிற ஒரு கிரீக் வேர்ட். இந்த ரெண்டு வேர்டுமே, டோக்கிமாசோ என்கிற வேர்டும் இந்த எவரெஸ்டாஸ் என்ற வேர்டும் ரோமர் 12:2 ஒரே வசனத்துல வருது. ஹல்லேலூயா. சரி, போகட்டும். நீங்கள் ஒளியா இருக்கிறீர்கள், ஒளியிலே நடந்து கொள்ளுங்கள் அல்லது வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடி இன்னொரு அர்த்தத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்னன்னா, எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி சோதித்து அறிந்து உங்க லைஃப்ல அப்ளை பண்ணணும். அப்பதான் நீங்க வளர முடியும். ஹல்லேலூயா. Light, it tests everything. It tests. புரிஞ்சா நான் சொல்றது? சும்மா சொன்னாங்கன்றதுக்காக நம்புறாதீங்க. அதனாலதான் நம்ம எல்லாத்துக்கும் கர்த்தர் எதை கொடுத்திருக்கிறார், வேத புஸ்தகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எதை செய்யணும் செய்ய வேண்டாம்ன்றது என்ன செய்யுங்க, சோதிச்சு அறிஞ்சு. 11ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகள் என்ன செய்யுங்க, கடிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அப்போ நீங்க வெளிச்சமா இருக்கிறதுனாலையும், உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தையும் வெளிச்சமா இருக்கிறதுனாலையும், உங்க சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களையும் சரி, சூழ்நிலைகளையும் சரி, நீங்க வெளிச்சத்தினுடைய வசனத்தினுடைய வெளிச்சத்திலையும், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ரெவலேஷன்ங்கிற வெளிச்சத்தில நீங்க சோதித்தறிந்து எவைகள் எல்லாம் அந்தகாரத்துக்கு உட்பட்டதோ அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். என்ன சொல்றாரு? கடிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கடிந்து கொள்ளுங்க. சோ நீங்க வேலை செய்கிற இடத்துலயோ, படிக்கிற இடங்களையோ, குடும்பங்கள்லயோ, பிகாஸ் யூ ஆர் லைட். ஆமென். பிகாஸ் யூ ஆர் லைட். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கவனமா கவனிங்க. உங்க கண்ணுக்கு முன்னாடி, தேங்க்யூ ஜீசஸ், உங்க கண்ணுக்கு முன்னாடி அந்தகாரமான கிரியைகளை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க அதுக்கு எதிர்த்து நிக்கணும். ஹல்லேலூயா.
பாவங்களுக்கு எதிர்த்து நிக்கணும். டோன்ட் காம்ப்ரமைஸ். பவுல் சொல்றாரு, வெளிச்சமா இருக்கிறேன்னு சர்ச்சுக்குள்ள அல்லேலூயா ஆமென் போட்டு போறதோட நம்ம வாழ்க்கை முடியல. எங்கெல்லாம் அந்தகாரம் இருக்குதோ கடிந்து கொள்ளுங்க. அப்போ கவனிங்க, we have a responsibility. பியூரிட்டின்னு வரும்போது இதெல்லாம் இருக்குது. ஒண்ணு நம்ம பரிசுத்தமாகிறதுன்றது ஒண்ணு. ஆமென். பிகாஸ் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுக்கு போக விரும்பல. ஒருவேளை புதுசா எங்களோட இணைஞ்சீங்கன்னா அதையும் நீங்க சேர்த்து படிச்சு பாருங்க. இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன, நான் ஒளியா இருக்கிறதுனால நான் ஒரு இடத்துக்கு போகும்போது அங்க பாவம் எக்ஸ்போஸ் ஆகுதுன்னா கண்டும் காணாம இருப்பதற்காக நம்ம அழைக்கப்படல. கடிந்து கொள்ளுங்கள். கடிந்து கொள்ளுங்க. ஸ்டார்ட் வித் யுவர் ஃபேமிலி. உங்க குடும்பங்க, உங்க பிள்ளைகளுக்குள்ள ஆமென் இருள் இருக்குதா, கடிந்து கொள்ளுங்க. பார்த்துட்டு சும்மா இருக்காதீங்க. ரொம்ப செல்ல பிள்ளைன்னு விட்டுட்டு இருக்காதீங்க. கடிந்து கொள்ளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. வாசிப்போமா 12ஆம் வசனம். அவர்களால் ஒளிப்பிடத்தில் அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் என்னவா இருக்குது, அவலட்சணமா இருக்கிறதே அப்படிங்கிறார். அந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்ப நீங்க ஒளியா இருக்கும்போது என்ன நடக்குது, அவலட்சணமான காரியங்களை நீங்க எக்ஸ்போஸ் பண்ணிடுறீங்க. அத நீங்க வெளியில கொண்டு வந்துடுறீங்க. ஏன்னா நீங்க யாரு, வெளிச்சமா இருக்கிறீங்க. ஆனா என்ன சொல்றாருன்னா, ஒரு விஷயத்தை எக்ஸ்ட்ரா சொல்றாரு. பி கேர்ஃபுல் when you expose the things of darkness. இருளுடைய விஷயத்தை நீங்க வெளியரங்கமாக்குறதுக்கு ஆக்கும் பொழுது கொஞ்சம் என்னவா இருங்க, இது ஒரு ஆலோசனையா சொல்றேங்க, கவனமா இருங்க. ஹல்லேலூயா. எபேசியர் 6:12 படி மாம்சத்தோடும் அல்ல இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார டார்க்னஸ், பவர்ஸ் ஆஃப் டார்க்னஸ், அந்தகார லோகாதிபதிகளின் சக்திகளோடு என்ன செய்றீங்க, நீங்க போராடுகிறதுனால when you expose certain things and we wanted to expose certain things, be careful. கவனமா இருங்கன்றார் பவுல். ஹல்லேலூயா. சொல்றேன். இன்னொரு வசனத்தை கூட எடுங்களேன் எல்லாரும் சேர்ந்து. ரோமருக்கு எழுதின 16ஆம் அதிகாரம், ரோமன்ஸ் சாப்டர் 16. Is it 16? Yeah, 16ஆம் அதிகாரம். 19ஆம் வசனத்தை எடுங்க பார்க்கலாம். உங்கள் கீழ்ப்படி 16:19, ரோமர் 16:19. உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் எப்படி, நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமா இருக்க வேண்டும் என்று என்ன செய்கிறேன், விரும்புகிறேன். ஹல்லேலூயா. எப்படியா, நன்மைக்கு ஞானியும் தீமைக்கு பேதையுமா இருங்கன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ வெளிச்சமா இருக்கிறங்க போது நீ போய் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது தீமை எக்ஸ்போஸ் ஆகும். தீமை எக்ஸ்போஸ் ஆகும் போது கடிந்து கொள்ளுகிறதோட நிறுத்திக்கொள்ள, அதை போய் உட்கார்ந்து ஆராயாதான்றார். தீமையை அதிகமா தெரிஞ்சுக்க விரும்பாதீங்க. வாலிப தம்பி தங்கச்சிகளுக்கு நான் சொல்றேன், நான் யூத் லீடரா இருக்கிறேன். நம்ம யூத் லீடருக்கு சொல்லல, பொதுவா நான் சொல்றேன். நான் யூத் லீடரா இருக்கிறதுனால இந்த யூத்துகளுக்கு நம்ம கவுன்சிலிங் பண்ணணும்னா, இந்த யூத்துகள் என்னென்ன பாவம் எல்லாம் செய்யறாங்களோ அதெல்லாம் என்னென்ன பண்றாங்கன்னு நம்ம போய் என்ன செய்யணும், இன்டர்நெட்ல தேடி ஆராய்ஞ்சு பார்க்கணும்னு போயிடாதங்கிறார். வேற ஒண்ணும் கிடையாது. ஹல்லேலூயா. தீமையை பற்றி நீ கவலைப்படாத. எக்ஸ்போஸ் ஆகுதா, கர்த்தருடைய வசனத்தை வச்சு இது தீமைன்னு உங்களுக்கு தெரிஞ்சா அதோட முடிச்சுக்கோ. ஆராய்ச்சிக்குள்ள போகாதீங்க. அதை குறிச்சு நாம படிக்கணும், அதை குறிச்சு தெரிஞ்சுக்கணும் அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. Because it's dangerous. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஆராயணும்னு போய் மாட்டிக்கிட்ட ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. தெரியவே வேண்டாம் தம்பி தங்கச்சி, இதை பார்த்துட்டு இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு ஒன்னும் தெரிய வேண்டாம். அது டிக்டாக்னா எல்லாம் டிக்டாக் ஆமென். இன்னைக்கு அதையும் கேன்சல் பண்ணிட்டாங்களா? ரொம்ப சந்தோஷம். அநேகருடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்க. ஆமா, அது என்னன்னு தான் போய் பாப்போமே. அது ஒண்ணும் நீங்க பார்க்க வேண்டாம். தீமைக்கு நீங்க பேதையாயிருங்க. ஒண்ணும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நன்மையை நல்லா தெரிஞ்சுக்குங்க. வசனத்தை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆராய்ச்சியில என்ன செய்ய வேண்டாம். எதையாவது ஆராயணும்னா எதை ஆராய்ங்க? கர்த்தருடைய வசனத்தை ஆராய்ங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென், ஆமென். So be careful when you expose the things of darkness. Amen. Amen.
வாசிப்போமா 13ஆம் வசனத்திலிருந்து அதே தான் சொல்றார். 13லயும் அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும், வெளியரங்கமாக்குகிறதெல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. சோ அதனால அதை பற்றி நீங்க என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். If you feel that's a sin, அது எக்ஸ்போஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா இயேசுவின் நாமத்தினால கடிந்து கொள்ளுங்க. அந்த ஜனங்கள் அதை விட்டு வெளியில வருவதற்கு நீங்க என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க. நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்க, வெளிச்சத்துல என்ன செய்யுங்க, நடவுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார் என்று நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நேரம் பறந்துருது. ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் நல்லவர். Thank you Jesus. Amen. ஒரே ஒரு விஷயத்தை நம்ம பார்த்து முடிச்சிருவோம். Sorry for taking a bit of time. Maybe ஒரு 5 minutesல 15ஆம் வசனத்தை வாசிப்போமா? ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. இது மூணாவது, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஒன்று வாக் இன் லவ், இரண்டாவது வாக் இன் லைட், மூணாவது வாக் இன் விஸ்டம். 15 17 வரைக்கும் மட்டும் பார்ப்போம். ஞானமாய் நடங்க, வாக் இன் விஸ்டம், அல்லது கவனமாய் நடங்க. அப்போ நம்முடைய பிதாவை இமிட்டேட் பண்றதுல மூணாவது நாம எதை இமிட்டேட் பண்ணோம்னா ஞானமா நடங்க. ஹல்லேலூயா. ஒன்னு வாக் இன் லவ், அன்பிலே நடந்து கொள்ளுங்க. இரண்டாவது வாக் இன் லைட், வெளிச்சத்தில் நடங்க. ஏன்னா அவர் அன்பா இருக்கிறார். இரண்டாவது அவர் வெளிச்சமா இருக்கிறார். மூணாவது அவர் ஞானமா இருக்கிறார். வாக் இன் விஸ்டம். அவ்வளவு அழகா பவுல் சொல்றாரு பாருங்க. ஆமென். என்ன சொல்றாரு வேகமா பார்ப்போம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுங்க. ஞானம்னா என்ன, விஸ்டம்னா என்ன? எபிலிட்டி டு டிசர்ன் which is right or wrong. சரி எது, தவறுது, நன்மை எது, தீமை எது என்பதை வகையறுத்து பார்க்கக்கூடிய ஒரு கிருபைதான், எபிலிட்டி தான் விஸ்டம். ஹல்லேலூயா. நீங்க 14ஆம் வசனத்தை சொல்லுவாரு, நம்ம அதை வாசிக்க மறந்துட்டோம். 14, தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை என்ன செய்வார், பிரகாசிப்பார் என்று சொல்லிப்பார். என்ன சொல்றாரு? டோன்ட் வாக் இன் ஸ்லீப். இந்த தூக்கத்துல நடக்கிற ஆளை பார்த்திருக்கீங்களா? தூக்கத்துல எல்லா வீட்லயும் நடக்கும். இந்த குழந்தைங்க எந்திரிச்சு அப்படியே போவாங்க, கதவெல்லாம் திறப்பாங்க. என்ன சொல்றாருன்னா, டோன்ட் வாக் இன் ஸ்லீப், வேக் அப், ஓபன் யுவர் ஐஸ். அல்லேலூயா. அதான் சொல்றாரு. தூக்கத்துல நடக்கிற மாதிரி நடக்காதீங்க, எழும்புங்க, கண்களை என்ன செய்யுங்க, திறங்க. ஏன் அப்படின்னா, கொஞ்சம் ஏமாந்தா ட்ரிஃப்ட் ஆயிடுவோம், கொஞ்சம் ஏமாந்தா வழி தவறி சென்று விடுவோம். ஏன்னா அப்படிப்பட்ட மோசமான உலகம். அன்னைக்கே சொல்றாரு எபேசியர் நிருபத்துல, வெளிச்சத்தில் நடவுங்கன்னு சொல்லும் போது எவ்வளவு விஷயங்களை நம்ம பார்த்தோம். அன்புல நடவுங்கன்னு சொல்லும் போது எவ்வளவு விஷயங்களை பார்த்தோம். ஞானத்தில் நடங்கன்னு ஏன் சொல்றாருன்னா, சபையே கொஞ்சம் கவனமா இருந்து இல்லன்னா, கவனம் இல்லாம வாழ்ந்துட்டீங்கன்னா, கொஞ்சம் கண்ணை மூடினாலே என்ன செஞ்சிருவான், பிசாசு நம்மள ஏமாத்திடுவான். ஹல்லேலூயா. ஆகவே அவர் என்ன சொல்றாருன்னா, காலத்தை என்ன செய்யுங்க, பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். மேக் மோஸ்ட் ஆஃப் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. அங்க பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பவுல் சொல்லுகிற வார்த்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளல, ரிடீம்ன்ற வேர்டை யூஸ் பண்றார். அதாவது டு பை அப்படிங்கிறார், விலைக்கு வாங்குங்கிறார். காலத்தை கூடுமானா அம்மன் கரைய செலுத்தியோ விலை கொடுத்தோ என்ன செய்யுங்க, டைம் என்ன செய்யுங்க, ரிடீம் பண்ணுங்க. மனவாட்டியே, மோசமான நாட்கள் என்ன செய்யறோம், வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு டைமும் நமக்கு முக்கியம். ஹல்லேலூயா. அங்க கைரோஸ் என்ற வேர்டு வந்திருக்குது. கைரோஸை பற்றி நீங்க தேவசுத்தம் திருச்சபை விசுவாசிகளுக்கு தெரியும். காலத்தை இங்க வந்திருக்கிற வேர்டு கைரோஸ், குரோனோஸ் யூஸ் பண்ணல. கைரோஸ் அப்படின்ற வேர்டு காட்ஸ் டிவைன் அப்பாயிண்டட் டைம். ஞானம் இல்லாம நடந்தோம்னா ஆண்டவருடைய அப்பாயிண்டட் டைம் என்ன செஞ்சிருவோம், மிஸ் பண்ணிடுவோம். ரொம்ப கவனமா என்ன செய்யுங்க, நடக்க. ஹல்லேலூயா. அங்க வந்திருக்கிற அந்த வேர்டு ஆப்பர்ச்சுனிட்டின்ற வேர்டு, லாட்டின்ல வந்திருக்க வேர்டு என்னன்னா டுவர்ட் தி போர்ட். அதாவது ஒரு கேப்டன் வந்து ஒரு ஷிப்பை அந்த துறைமுகத்திற்கு, அந்த நாட்கள்ல இன்ஜின் கிடையாது, அந்த பாய்மர கப்பலை தான் அந்த போர்ட்டுக்கு என்ன செய்யணும், அதை வச்சுதான் கொண்டு போகணும்னா, அன்னைக்கு அடிக்கிற அந்த காற்றை பயன்படுத்தி அந்த பாய்மரத்தை அதுக்கு தகுந்தது போல பாய்ச்சி போர்ட்ல கொண்டு போய் நிறுத்தணும். அந்த வேர்டு தான் பவுல் யூஸ் பண்றாரு.
ஹalleluya. மனவாட்டியே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் கொஞ்சம். the life is too short and the days are evil. அதுதான் சொல்றாரு. என்னன்னா அன்னைக்கு இதை எழுதும் போது ரோமன்ஸுடைய பர்சிக்யூஷன், ரோமர்களால திருச்சபைக்கு இருந்த அந்த உபத்திரவம் ரொம்ப கடுமையா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இன்னும் கடுமையான நாட்களுக்கு வர போகிறது என்பதை முன்பதாகவே பவுல் என்ன செய்யறாரு, எச்சரிக்கிறார். இன்றைக்கும் அதே காலத்துலதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இனிமேலும் நாட்கள் திருச்சபைக்கு கடினமான நாட்களாக தான் இருக்க போகிறது. ஆகவே ஞானம் உள்ளவர்களாய் கொடுத்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. டைம் கூடுமான வரைக்கும் விலைக்கு கூட வாங்க முடிஞ்சா என்ன செய்யுங்க, வாங்குங்க. அதாவது நான் சொல்ல, redeem your time, make the use of the wind. காற்று எந்த அளவுக்கு அடிக்கிறதோ, சாதகமான சூழ்நிலைகளை அமைகிறதோ, அந்த அளவுக்கு நீங்க பயன்படுத்தி ஆண்டவருக்குள்ள வளருவதற்கும், அநேகரை ஆண்டுடைய ஒளியில கொண்டு வருவதற்கும், உங்களுடைய அன்பின் நடக்கைகளால எத்தனை பேரை ஆதாயமாக்க முடியுமோ அவ்வளவு பேர் ஆதாயமாக்குவதற்கு என்ன செய்யுங்க, பிரயாசப்படுங்க. ஹல்லேலூயா. 17ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஆகையினால் நீங்கள் மதியற்றவர்களா என்ன செய்யாதீங்க. என்ன சொல்றாரு, அண்டர்ஸ்டாண்டிங் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர்கிட்ட, Lord give us an understanding, புரிந்து கொள்ளுவத. ஆண்டவரே, நான் சரியானதை செய்யறேன்னா, அம்மே தப்ப செஞ்சு 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 விழுந்து 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 எந்திரிச்சு டைம் வேஸ்டா போச்சு, வயசு 50 ஆச்சு, இன்னும் என் லைஃப்ல உருப்படியா ஒன்ன கூட என்ன செய்யல ஆண்டவரே, என்ன மன்னிங்க ஆண்டவரே. இனிமேல் நான் செய்கிறது ஒவ்வொன்றும் வெட்டு 1 துண்டு 2 இப்படி செய்து உங்களுடைய ராஜ்யத்தை என்ன செய்யணும், கட்டுவதற்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் என்ன செய்யுங்க, தாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் நடவாமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்க. என்ன சொல்றாருன்னா, ஆண்டவருடைய பிளானை தெரிஞ்சுக்கோங்கிறார். ரொம்ப சிம்பிள். know the plan of God, know the plan of God. பியூரிட்டிக்கு பின்னாடி இவ்வளவு இருக்கா? நிச்சயமா இவ்வளவு இருக்கும் பிள்ளைகளே. ஆண்டவரே என்ன பரிசுத்தமாக்குங்க பரிசுத்தமாக்குங்கன்னு உட்கார்ந்து 40 நாள் உபவாசம் இருந்தாலும் பரிசுத்தமாக முடியாது. பரிசுத்தமாக்கப்படுதலுக்கு உங்களுடைய முயற்சி தேவை. You have to get into the field. அன்பில நடந்து கொள்ளுங்க, வெளிச்சத்துல நடந்து கொள்ளுங்க, ஞானமா நடந்து கொள்ளுங்க. நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது, ஆமென், உங்களுக்கும் எனக்கும் தான் பவுல் சொல்கிறார், by practicing the word of God where you are getting sanctified every day. அப்படிதான் நீங்க பரிசுத்தமாக்குறீங்க. ஹalleluya. நல்லா புரிஞ்சுங்க. சனிக்கிழமை ஒரு நாள் உட்கார்ந்து ஆண்டவரே அப்படின்னு சொல்லி காத்திருந்து ஜெபம் பண்ணி நம்மளை பரிசுத்தமாலாம் ஆக்கிக்கிட முடியாது. சுத்திகரிப்பின் கூட்டம் உங்களை பரிசுத்தமாக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. be practical, be biblical. கர்த்தருடைய வசனத்தின்படி நடப்போம். நடந்து கொள்ளுங்கள். சத்தமா சொல்லுங்க, நடந்து கொள்ளுங்கள். நடந்து கொள்ளுங்கள். நடக்க தான் பரிசுத்தமாகும். ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya. நடக்க பாலிஷ் ஆகுறோம். யூஸ் பண்ணதா ஆமென் என்ன செய்றோம், ஆமென், யூஸ்ஃபுல் ஆகுறோம். ஹalleluya, ஆமென். கிறிஸ்துவ வாழ்க்கையில nothing is magic, nothing is automatic. அவருடைய கிருபை என்ன பரிசுத்தமாக்குது. அவருடைய கிருபை பரிசுத்தமாய் நடந்து கொள்வதற்கு உதவி செய்கிறது. ஏமாத்திக்கிறாதீங்க உங்களையே. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். என்னோட கூட பொறுமையா நீங்க கேட்டதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். நாளைக்கு ஃபேமிலியை பற்றி பார்க்க போறோம். நாம் ஜெபிப்போம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலைவேளை எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி. we are lights. நாங்கள் ஒளியா இருக்கிறதுனால, ஒன்று, நாங்க உங்களை வெளிப்படுத்துறோம். இரண்டாவது, ஒளி இட் இஸ் ப்ரொடக்டிவ். சோ ஒளிக்கேற்ற கனிகளை நாங்க கொடுக்கிறோம். மூணாவது, ஒளி இட் எக்ஸ்போசஸ் சின்ஸ். ஆகவே ஒளியாகிய நாங்க எங்க சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய பாவங்கள் எங்கள் நிமித்தமாய் வெளியே வரும் பொழுது அவைகளை நாங்கள் கடிந்து கொள்கிறோம். ஆண்டவரே, உண்மையாகவே நாங்க ஒளியா இருக்கிறோமா? நாங்க பார்க்கிற விஷயங்கள் எங்க வாழ்க்கையில நடக்குதா? நாங்க ஒரு இடத்துக்கு போனோம்னா does sin exposed? ஒருவேளை இல்லைன்னா we are compromising. இன்னும் நாங்க இருள்ல இருக்கிறோம்பா, எங்களை மன்னிங்க. நாங்க இன்னும் புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. அது மாத்திரமல்ல, நீங்கள் ஞானமாய் நடக்க உதவி செய்யும். டைம் ஆண்டவரே, இறுதி நாட்களுடைய கடைசி நொடியில நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு நேரத்தையும் நாங்க ரொம்ப கவனமா ஸ்பெண்ட் பண்ண
உதவி செய்யுங்க. என்னோடு கூட இணைந்த என் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார பிளஸ் பண்றேன். மகிமையும் கனத்தையும் துதியும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஷலோம்.